எல்லையை பாதுகாக்க வேண்டிய நபரே எல்லை மீறினால் என்ன ஆவது? அப்படி ஒரு சம்பவம் தான் டெல்லியில் அரங்கேறி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. டெல்லியில் உள்ள சோட்டா பஜாரில் கடந்த மாதம் 19ஆம் தேதி நகைக்கடை ஒன்றில் விறுவிறுப்பாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது முகமூடி அணிந்து உள்ளே வந்த நபர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி அங்கிருந்தவர்களை சிறைபிடித்தார். பின்னர் உரிமையாளரின் தலையில் துப்பாக்கியை வைத்து 6 தங்க பிரேஸ்லெட்டுகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றார். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் விசாரணை நடத்தினர். மேலும் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். கொள்ளையனை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அவர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் அங்கு முகாமிட்டு குற்றவாளியை கைது செய்ய தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சிவபுரியைச் சேர்ந்த கௌரவ் யாதவ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. கௌரவ் யாதவ் பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படை வீரராக இருந்து வருகிறார். அவர் ஆன்லைன் விளையாட்டில் மூழ்கியுள்ளார். இதனால் அதிக அளவில் பணத்தை இழந்தவர் கடனாளியாக மாறியுள்ளார். கடன் சுமையில் இருந்து தப்பிக்க கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார். இதன்படி பஞ்சாபிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய அவர் பொம்மை துப்பாக்கியை வாங்கிக் கொண்டு டெல்லியில் உள்ள நகைக்கடையில் புகுந்து கொள்ளையடித்துச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட கௌரவிடமிருந்து 4 பிரேஸ்லெட்டுகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நகைக்கடையில் கொள்ளையில் ஈடுபட்டதாக எல்லை பாதுகாப்பு அதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்ட சம்பவம் டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.